3 மாதத்துக்கு முன்னாடி நிறைய பேர், அதாவது மோடியின் ஆதரவாளர்கள், பக்தர்கள், சங்கிகள், இவங்கெல்லாம் வந்து பரதேசி எங்கள் தலைமை கொண்டு வந்துட்டான், சுதேசி இனிமேல் அவ்வளோதான், அமெரிக்காவுக்கு ஆப்பு தான், நம்ம நாடு எப்படி ஆக போகுது, மோடி அவ்வளோதான் அமெரிக்காவுக்கு வச்சு செஞ்சுட்டாரு பற்றியா, இனிமேல் இந்தியா சுதேசி தான், நம்ம நாட்டு ப்ராடக்ட் தான், உலகத்துக்கே நம்ம ப்ராடக்ட் தான் வரப்போகுது, மோடியோடைய அந்த கொள்கை பற்றியா, மோடி அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. சந்தோஷமாக இருந்தது உண்மையிலேயே. நம்ம நாட்டு ப்ராடக்டை நாம் யூஸ் பண்ணுறோம், எல்லாமே நம்ம ப்ராடக்ட்டு, வெளிநாட்டில் எங்கே போனால் கூட இந்தியன் ப்ராடக்ட் அப்படி இப்படின்னு சொல்லும்போது நமக்கு தானே சந்தோஷம். சரி அப்படின்லாம் நடக்கும் அப்படின்லாம் சந்தோஷமாக இருந்த நேரத்தில் எப்ஸ்டீன் ஃபைல் அப்படின்னு அதில் நம்ம மோடியோடைய பேர் இருக்குது அப்படின்னு லைட்டாக அடிபட்டுது. அப்படி லைட்டாக சொன்னாங்க. அதெல்லாம் இருக்குது, அது மோடி விஸ்வகுரு அவருடைய பேரெல்லாம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. நாம் சுதேசி, நம்ம ப்ராடக்டை ரெடி பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், அமெரிக்காவுக்கு வச்சு செய்கிறோம் அப்படின்னு திருப்பியும் நம்மலாம் ரொம்ப அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருந்தால் உண்மையிலேயே எப்ஸ்டீனுடைய அந்த மெயிலில் இவருடைய பேர் இருக்குது. எப்ஸ்டீன் யார், அதை முதல்ல சொல்லணும்ல. எப்ஸ்டீன் சில பேருக்கு, நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் சில பேருக்கு யார் இந்த எப்ஸ்டீன் அப்படின்னு தெரியாது இல்லையா. எப்ஸ்டீனை பற்றி நிறைய ஊடகங்கள் வந்து ரொம்ப அப்படி பாலிஷாக சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு சீரியல் கில்லரு, நிறைய பெண்களை எல்லாம் கொலை செஞ்சுருக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே எப்ஸ்டீன் யார் அப்படின்னா வந்து அவன் வந்து ஒரு பணபலம் படைத்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மாமா பையன், அவன் தான் எப்ஸ்டீன். அதுவும் சின்ன சின்ன பொண்ணுங்களையெல்லாம் கூட்டி கொடுக்குற ஒரு மாமா பையன். கூட்டி கொடுத்து இப்போ சின்ன சின்ன பெண்களை உடனெலாம் பழக விட்டு அதை வீடியோ எடுத்து அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அதில் ஒரு பெரிய இடத்துக்கு போனவன் தான் இந்த மாமா பையன் எப்ஸ்டீன். ஸோ இந்த எப்ஸ்டீன் உடைய மெயிலில் வந்து நம்ம நரேந்திர மோடியுடைய பேர் இருக்குது அப்படின்னு வந்த உடனே அப்போ கூட நிறைய பேர் நம்பலை. அப்புறம் பார்த்தா இருக்குது, மெயிலில் உண்மையிலே இருக்குது. அந்த மெயிலில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னா, 2017 நம்ம ஜி வந்து இஸ்ரேலுக்கு போனார். அதுதான் முதலாக ஒரு இந்திய பிரதமர் வந்து இஸ்ரேல் மண்ணில் கால வைக்கிறது. ஸோ அதை பற்றி பெருசாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஜி பாரு, ஜி தான் வந்து இந்த மாதிரி இஸ்ரேலுடன் அந்த ஒரு தொடர்பு ஆரம்பிச்சிட்டாரு, இனிமேல் இஸ்ரேல் இந்தியா பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக அப்படி இப்படின்னு. நம்ம ஜியை பொறுத்த வரைக்கும் அவர் எப்போ எந்த நாட்டுக்கு போனாலும் அது வந்து பயங்கர சாதனை தான். அவர் தான் அதுக்கு முன்னாடி யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தானே பேசுவாங்க. அந்த மாதிரி தான் இஸ்ரேலுக்கு போன போதும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இஸ்ரேலுடனான அந்த வர்த்தகம்லாம் வந்து 1992 நடக்க ஆரம்பிச்சிட்டு, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நரசிம்மராவ் தான் அந்த ஒரு டீலை வந்து அப்படியே போட்டார். அதாவது சிரிப்பே வராத பிரைம் மினிஸ்டர் அப்படின்வாங்க அந்த நேரத்தில் அவர். ஆனால் நம்ம ஜி வந்து 2017 இஸ்ரேலுக்கு போனதும் அவர் தான் முதலாக இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்குமான அந்த பந்தத்தை ஆரம்பித்து வச்சார், அந்த தொடர்பு அந்த ஒரு டீலே ஆரம்பித்து வச்சார் அப்படின்ற மாதிரி நிறைய அவருக்குன்னு சில பேர் அவரை அந்த மாதிரி பில்டப் கொடுக்கறதுக்குன்னே இருப்பாங்க இல்லையா, அதுக்கான மீடியாஸ் எல்லாமே அவர் தான் செஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம ஜி வந்து இஸ்ரேலுக்கு போனதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்றது எப்ஸ்டீனுடைய அந்த மெயிலில் இருக்குது. அங்கே போய் நம்ம மோடிஜி என்ன பண்ணார்னா, ட்ரம்ப்பை பயங்கரமாக புகழ்ந்து பேச ஆரம்பித்தார். இப்போ தான் அந்த விஷயம் என்ன அப்படின்னு வெளியில் வந்திருக்கு. அந்த மெயிலில் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய அறிவுரையின் பேரில் தான், அதாவது இந்த எப்ஸ்டீன் அப்படின்ற மாமா பையன் இருக்கான் இல்லையா, அவனுடைய அறிவுரையின் பேரில் தான் நம்ம ஜி வந்து இஸ்ரேலுக்கு போய் அங்கே போய் மோடி ட்ரம்ப்பை வந்து புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. நான் சொன்னபடி தான் டான்ஸ் ஆடினார். அதாவது டான்ஸ் ஆடினது நான் சொன்ன மாதிரி ஆடினா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ட்ரம்ப்புடனான நட்பை நரேந்திர மோடி அதிகப்படுத்துவதற்காக என்னுடைய பேச்சை கேட்டு தான் இஸ்ரேலுக்கு போய் அங்கே போய் ட்ரம்ப்பை பற்றி பெருமையாக பேசினார் அப்படின்ற அந்த மெயிலில் இருக்குது. சரி, எதுக்கு ட்ரம்ப்புடன் நட்பை வந்து நம்ம ஜி வந்து அதிகப்படுத்திக்கணும்? அதாவது 2017 முன்னாடி வரைக்கும் நம்ம ஜி வந்து அமெரிக்கா போக முடியாது. இந்த குஜராத் கலவரம் நடந்தது இல்லையா, அதனால் வந்து நம்ம அப்போல்லாம் கூகுள் சர்ச் பண்ணோன்னா தெரியும், வேர்ல்ட்ஸ் டேஞ்சரஸ் கிரிமினல் அப்படி ஏதோ ஒன்று டைப் பண்ணோன்னா வந்து நம்ம ஜியோடைய பேர் தான் வரும் கூகுளில். இப்போ அது வராது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம ஜியை வந்து அமெரிக்கா போகிறதுக்கான தடை, அவருக்கு வந்து விசா கிடைக்காது, அவருக்கு தடை இருந்தது அமெரிக்கா போகிறதுக்கு. அதுக்கப்புறம் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் தான் அந்த தடையெல்லாம் நீங்கிச்சு. அதுக்கப்புறம் 2017 தான் அமெரிக்கா போகிறார். அமெரிக்கா போகும்போது ட்ரம்ப் அப்போ தான் முதல்ல ஜெயிச்சு வரார், அவருடைய ஃபஸ்ட் டைம். அப்போ ஜெயிச்சு வந்தபோது அவருக்கு வந்து நரேந்திர மோடி பற்றிலாம் பெருசாக தெரியாது. அதனால் வந்து இவரை வரவேற்கவோ எதுவும் செய்யலை. நரேந்திர மோடிக்கு அங்கே எந்த ஒரு வரவேற்பும் கொடுக்கப்படல. இந்தியாவிலேருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் போயிருக்காரு அப்படின்றத பற்றி அவங்க கண்டுக்கவே இல்லை. அப்போ தான் வந்து நம்ம ஜிக்கு வந்து இவருடன் நட்பு வேணும், ட்ரம்ப்புடன் நட்பு வேணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த எப்ஸ்டீன் வந்து இந்த மாதிரி ஒரு அறிவுரை வந்து அவருக்கு கொடுக்குறாரு. நீங்கள் வந்து இஸ்ரேல் போங்க, அங்கே போய் ட்ரம்ப்பை புகழ்ந்து பேசுங்க. ஸோ அதோட வந்து ட்ரம்ப்புக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு மதிப்பு வரும், அதோட உங்கள் நட்பு அதிகமாகும் அப்படின்லாம் சொல்லி அவர் ஒரு அறிவுரை கொடுத்ததுக்கப்புறம் தான்
இவர் வந்து 2017 இஸ்ரேலுக்கு போனார் அப்படின்ற மாதிரி அந்த மெயிலில் இருக்குது. அந்த மெயில் வந்து அதுக்கப்புறம், அதாவது ஜி வந்து 2017 ஜூனில் போனார். 2017 ஆகஸ்ட், செப்டம்பர், அது ஒரு 3 மாதம் கழித்து இந்த மெயில் வந்து அவரை போஸ்ட் பண்ணியிருக்கிறார். என்னுடைய பேச்சை கேட்டு தான் அங்கே போனார், அப்படி அங்கே டான்ஸ் ஆடினார் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இந்த மேட்ருக்கு வருவோம். இந்த ஸ்வதேசி நம்ம நாட்டில் இருக்கிற பொருட்களை தான் பயன்படுத்தணும் அப்படிலாம் 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஜி சொன்னார் பார்த்தீங்களா. அதாவது அமெரிக்காவுடன் அந்த டேரிஃப் அதிகமானதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து டஃப் கொடுக்கணும், நம்ம பொருளையே பயன்படுத்திட்டு போகிறோம், அவங்கள காத்துக்கிட்டு இருக்கணும், அவங்கள ஏன் நம்ம வந்து அண்டி இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பொருளையே நம்ம நாட்டை வந்து பலப்படுத்துவோம் அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்தார். அப்போ தான் அதை சங்கிங்க மற்ற எல்லாருமே வந்து நமக்கும் சந்தோஷமாக தான் இருந்தது. உண்மையிலேயே நம்ம இருக்கிற நாடு வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து உலகம் ஃபுல்லாக பேசப்படுதுன்னா யாருக்கு தான் சந்தோஷம் இருக்காது. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த எப்ஸ்டீன் ஃபைல் வந்தது பாருங்கள், அது வந்து அந்த நியூஸ்லாம் அடிப்பட ஆரம்பித்த உடனே நேற்று என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம ஜி வந்து அமெரிக்காவுடன் அந்த டீலை ஒத்துக்கிட்டார். யூஎஸ் இந்தியா இந்த ட்ரேட் டீலை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா விதத்துலேயும் அமெரிக்காவுக்கு வந்து இந்த ஒரு டீல் பலன் அளிக்கிறதா இருந்தாலும் இந்தியாவுக்கு வந்து அப்படி கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து விவசாயிகளுக்கெல்லாம் பெரிய ஒரு பாதிப்பு உண்டு பண்ணும். அமெரிக்காவின் உணவுப் பொருட்கள் தான் இங்கே நிறைய இம்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கெல்லாம் நிறைய சப்சிடி கிடைக்கிறதுனால அவனால் குறைஞ்ச விலைக்கு உற்பத்தி பண்ண முடியும். அதை வந்து இங்கே நாம் வந்து இறக்குமதி பண்ணும்போது நம்ம நாட்டு விவசாயிகளுடைய பொருட்களுக்கு வந்து இங்கேயும் விலை இருக்காது, வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி செய்ய முடியாது. 3 மாதத்துக்கு முன்னாடி பீகார் எலெக்ஷன் டைம்லலாம் வந்து நம்ம விவசாயிகளை காப்பாற்றுறது தான் என்னுடைய ஒரே கடமை. நம்ம விவசாயிகளுடைய உற்பத்தி பொருட்களுக்கெல்லாம் வந்து பெரிய விலை கிடைக்கிற மாதிரி செய்கிறது தான் என்னுடைய ஒரே கொள்கை அப்படின்லாம் பேசின நம்ம ஜி தான் இப்போது இந்த ஒரு டீல், அதாவது யூஎஸோடனான இந்த ஒரு டீலை, அந்த ட்ரேட் டீலை போட்டிருக்கிறாரு. இதுக்கு காரணம் வந்து அவருக்கு சொந்தமாக இருக்கிற பிரச்சனை. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவனுடைய மெயிலில் இவருடைய பேர் இருந்தது தான் இப்போ இந்த ஒரு டீலுக்கான காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. நான் சொல்ல அப்படி தான் பொதுவாக பேசுகிறாங்க. இப்போ தான் ரஷ்யாவுடன் என்ன வாங்க போகிறேன், சைனாவுடன் அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தவர் ஒரு நைட்டாக போயிட்டு இப்படி ஒரு டீலில் வந்து சைன் பண்ணிட்டு வந்திருக்காரு. இவரை நம்பி நாம் ஒரு இதுக்கு வர முடியல. நம்ம ஜி அப்படின்னு சொல்லுவோம், திடீர்னு பார்த்தா போச்சுன்ற மாதிரி தான். அவருடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுறது தான் அவருடைய மெயினான வேலையாக இருக்கே தவிர மக்களை பற்றிலாம் கவலை இருக்கிற மாதிரி தெரியல. அடுத்து வேற ஒரு விஷயம் வேறு நடந்திருக்குது. இப்போ பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். இந்த 80களில் வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பாடல்களில் இந்த ஹீரோயின் 2 பேரும் வந்து ஒரு 10-15 ட்ரெஸ்ஸை அப்போ மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஜியும் மாதத்துக்கு ஒரு தடவை அவருடைய முடிவை வந்து ஒரு தடவை அப்படி எடுப்பார், ஒரு தடவை இப்படி எடுப்பார், அந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பார். உண்மையிலேயே நம்ம ஜி வந்து நம்ம நாட்டு மக்களுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரா, இல்லை அவரை நம்பி இன்னும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவரை நம்புறதுலலாம் அவருடைய பிரச்சனையே பெரிய ஒரு பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது. அதில் வந்து நாட்டு மக்களுடைய பிரச்சனையெல்லாம் எங்கேருந்து அவர் கண்டுக்க போகிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அனசுடன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க.